ஷேர் மார்க்கெட்டோட சிம்பிள் கான்செப்ட் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லலாம். ஒரு பெரிய நம்பரில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டை நிறையா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்கறது தான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டீ கடையை எடுத்துப்போம். இன்கேஸ் அந்த டீ கடையை நான் பேக்கரியாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு 5 lakhs தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா மொதல் ஆப்ஷன் டெப்ட், அதாவது கடன் வாங்கலாம். என்னால் கடன் வாங்க முடியாது, அதாவது ஏதாச்சும் அசட் வேணும் கடன் வாங்குறதுக்கு. ஸோ அது என்னால் முடியாது. இல்லைன்னா என்னால் என்னோடய ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். அவங்களாலையும் தர்ற கண்டிஷனில் இருக்க முடியுமா முடியாதான்றதை நமக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு ஈக்விட்டி பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு விஷயம் உள்ளே வரும், அதாவது ஷேர் மார்க்கெட். அந்த ப்ராசஸில் நமக்கு தேவையான 5 lakhs நிறையா பேர்கிட்ட ரைஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் எனக்கு என் கடையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிட்டர்ன்ஸாக என்னோடய ஷேர், அதாவது என்னோடய டீ கடையில் இருக்கிற ஷேர், ஏதாவது என்னோடய பேக்கரியில் இருக்கிற ஷேரை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு இடம், அதாவது அந்த பிளேஸில் ஷேர்ஸை செல்லும் பையும் பண்ணுவாங்க. ஸ்டாக் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எத்தனை யூனிட் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஷேருன்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஷேருன்றதுக்கு மீனிங் சொல்லுவாங்க. இந்த இடத்துல, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் அவங்களோட க்ரோத்துக்காக ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க, லோன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மணியை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட்ஸ்க்காகவும் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போக போக சொல்கிறேன். கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. வெல் நோன் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை மட்டும் செல் பண்ணுறது கிடையாது, அவங்க ட்ரஸ்ட்டையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸ், அதானி குரூப்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் அவங்களோட ட்ரஸ்ட்டை நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. கம்பெனிஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்க கம்பெனியில் இருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ஷேர்ஸை பை பண்ணுறது மூலயமா நம்மளால் அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஷேர்ஸோட மார்க்கெட் பிளேஸ் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஜிட்டலாக ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு தேவையான ஷேர்ஸை பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். மேஜரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தா 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சின்றது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவில் இருக்கிறது. என்எஸ்சிசி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது புதுசாக ஜாயின் பண்ணது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் அவங்க ஷேர்ஸை க்ரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸில் அதை லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸுன்றது அந்த லிஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது குவான்டிட்டியில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு பையோ செல்ஸோ அந்த ஷேர்ஸை பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட், அதாவது டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். மணி ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட். இதை செபி அப்படி இல்லைன்னா சிடிஎஸ்எல் இவங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போது இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஷேர்ஸை பை ஆர் செல் பண்ணுவாங்க? அவங்களால டைரெக்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பையோ செல்லோ பண்ண முடியாது. அதுக்காக தான் புரோக்கர்ஸ் உள்ளே வருவாங்க. இந்த புரோக்கர்ஸ் எக்ஸ்சேஞ்சோட கணக்கில் இருப்பாங்க. ஸோ பை ஆர் செல் இவங்க மூலியமாக பண்ணிக்கலாம். கணக்கில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நமக்கு அமௌண்ட் போயிடுமோன்ற பயமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் மாதிரியான புரோக்கர்ஸ்லாம் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஓகே, ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது பார்க்கலாம். ப்ரைஸ் ஷேர் ஹோல்டரோட ஆக்ஷனால் மட்டும்தான் மூவ் ஆகும். நிறையா பேர் பை பண்ணால் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுவே நிறைய பேர் செல் பண்ணால் ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். டிமாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நிறையா பையர்ஸ் இருக்கும்போது நிறையா செல்லர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை, செல்லர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, பையர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அந்த இடம் டிமாண்டாக இருக்கும், அதாவது அந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பையர்ஸ் கம்மியாக இருக்கணும், செல்லர்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்படி இருந்தால் டிமாண்ட் கம்மியாகிட்டு சப்ளை அதிகமாகிடும். பிக் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்டாக ப்ரைஸை அப் ஆர் டவுன் மூவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அதிகமான ஷேர்ஸ் இருக்கும். ஸோ தி கேன் கண்ட்ரோல் தி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி மணி earn பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஷேர் 100 rupeesக்கு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செல்லர்ஸ் அதை 150க்கு கேட்குறாங்க அப்படின்னா 50 rupeesக்கு உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் டிவிடெண்ட்ஸ்.
அதாவது பேசிவ் இன்கம்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனியில் லார்ஜ் குவான்டிட்டியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சம்டைம் இன்டர்வலில் ஒரு ஷேருக்கு 200 rupees இல்லை சம்திங் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஷேர்ஸை வந்து செல் பண்ணாமல் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் பண்ணுற ஒரு ட்ரிக். மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த 2 டைப்ஸில் தான் இருப்பாங்க. ஒன்று இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் லார்ஜ் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 15% மேலே ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேசிவ் இன்ட்ராக்ஷன் இருந்தாலே போதும் மார்க்கெட்டில். பட் ட்ரேடர்ஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆக்டிவாக மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ப்ராஃபிட்டுக்கு கேரண்டியே இல்லாத ஒரு இடம். இந்த இடத்துல உங்கள் காசை தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக இந்த 3 விஷயம் வந்து ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி. நியூஸுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ஹியூமன்ஸோட எமோஷன்ஸுக்கும் மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி கேபிட்டல் லாஸ் பண்ணுறது, அதாவது உங்கள் கேபிட்டல் வந்து 100ல் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சிட்டே வரும். அதனால் வந்து அதுவும் கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா. எமோஷனல் மிஸ்டேக்ஸ், அதாவது அதிகமான ஆசை வந்துடுறது, இல்லைன்னா கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறது, பயத்தில் லூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான். பேசிக்காக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புல் மார்க்கெட்டு. புல் மார்க்கெட்டுன்றது ஒரு பாசிட்டிவான மார்க்கெட். அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஏன் புல்லுன்னு பேர் வச்சோன்னு பார்த்தா, புல் வந்து அட்டாக் பண்ணுற விதம் வந்து மேலே தூக்கும். அதனால் வந்து அதை வந்து அப்போர்டுன்னு சொல்லுவாங்க, புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பியர் மார்க்கெட் வந்து எப்படின்னா, அது வந்து பியரை ரெப்ரசன்ட் பண்ணுது. பியரோட அட்டாக் மெத்தட் வந்து அது கையால் வந்து கீழே தள்ளும். அதனால் வந்து நம்ம வந்து பியரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பியர் மார்க்கெட் வந்து ஃபாலிங் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோன்றது நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு கலெக்ஷனாக வச்சு நம்மளது வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க புதுசாக இருந்துச்சுன்னு அப்படின்னா எனக்கு அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.